ஹலோ எவ்ரிவன், மெஹந்தி கிளாஸோட ஃபர்ஸ்ட் டே நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். மெஹந்தி கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்பைரல் நோட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் என்ன கேட்டால் வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா இது உங்கள் கிளைண்ட்ஸ்க்கோ உங்கள் பிரைட்க்கோ காட்டுறப்போ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சிசர் அண்ட் செல்லோ டேப் வேணும். இதை வச்சு நம்ம எப்படி வந்து மெஹந்தி நோட்டை கவர் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படி கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதோட வீடியோ தான் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கு. ஸோ மெஹந்தி கிளாஸ்க்கு செல்லோ டேப் அண்ட் சிசர் இருந்தால் நம்ம கோனை சேவ் பண்ணி வைக்க முடியும். நான் இப்போ எடுத்துருக்கிறது ஹெர்பல் கோன் எடுத்திருக்கேன். நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க கோன் இருந்தாலும் பரவாயில்ல. யாஸ் தமிழ் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு டேப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் தான் உங்களுக்கு நான் போட்டு காட்ட போகிறேன். பிகாஸ் நான் ஒவ்வொரு நோட்டில் போட்டு காட்டினேன்னா எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு A4 ஷீட்டில் போட்டு காட்டுறேன். ஸோ இதை பாருங்கள். நீங்கள் எப்பயுமே A4 ஷீட்டில் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஸ்பைரல் நோட்டில் போடுறவங்களா இருக்கட்டும், கீழே எப்பயுமே ஒரு தின்னான ஒரு பேப்பர், ஒரு அட்டை மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் முன்னாடி போடுற கோன் உங்கள் பின்னாடி பேப்பரில் ஒட்டாது, எந்த ஒரு ஸ்டெயினும் இருக்காது. ஸோ அதுக்காக பின்னாடி கண்டிப்பாக ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட கோன் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த கோன் தான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன கோன் இருக்கோ அந்த கோன் எடுத்துக்கோங்க. அந்த கோனை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரில் ரஃப்பாக நல்லா கோடு கிழிச்சு பாருங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அது எந்த ஒரு ஸ்டிக்கியாக இல்லாமல், அடுப்பு இல்லாமல் ஈஸியாக போட்டு பார்க்க முடியுதான்னு ஃபஸ்ட்டு 4 லைன் ட்ரா பண்ணி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பருக்கும் உங்களோட மெஹந்திக்கும் கொஞ்சம் கேப் 1 சென்டிமீட்டர் கேப்பில் இப்போ நான் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ லீனாக அந்த லைனை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கையை எடுக்காமல் அந்த லைனை ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? சிங்கிள் லைன் ஸ்ட்ரெயிட்டாகவே போடுங்க. வேகமாக போடணும்னு அவசியம் இல்லை, பொறுமையாகவே போடுங்க. இப்போ நான் 2 பார்ட்டிஷியலாக போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 4 லைன்ஸ் போட்டிருக்கேன்னா, தென் அதுக்கப்புறம் கீழே ஒரு பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு போடுங்க. அப்போ தான் தெரியும். நல்ல தின்னான லைனாக இல்லாமல் கொஞ்சம் லீனாக ஒரு லைன் போட்டாலே போதும். ஓகேங்களா? நம்ம ஒரே ஒரு எட்ஜு ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிற வரைக்கும் கொஞ்சம் கேப் விட்டு லென்த்தாக இழுத்தினாலே போதும். சிங்கிள் லைன். அதிகமாக மெஹந்திக்கு நம்ம சிங்கிள் லைன் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் டபுள் லைன்ஸ் இப்போ பார்க்கலாம். டபுள் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 டபுள் லைன் போட்டிருக்கேன்ல, அதுக்கு நடுவில் இருக்க கேப்பை பாருங்கள். இவ்வளோ கேப் மட்டும் தான் விடணும். ஏன்னா நீங்கள் போல்ட் லைன் போடுறப்போ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போல்ட் லைனுக்கு பெருசாலாம் போடக்கூடாது. இதே இந்த சைஸில் இருக்க டபுள் லைன் தான் போட முடியும். இப்போ இவ்வளோ கேப்பில் இருக்க டபுள் லைன்ஸ் மட்டும் போடுங்க. ரொம்ப கேப் விட்டு போட்டிங்கன்னா அது டிசைன் வராது. குட்டியான ஒரு கேப்பில் டபுள் லைன் மேக் பண்ணுங்கள். அண்ட் ட்ரிபிள் லைன். ட்ரிபிள் லைன் பார்த்தீங்கன்னா அதே கேப்பில் 3 லைன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 3 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் இப்போ அதுக்கப்புறம் இன்னும் 3 லைன் ட்ரா பண்ணுவேன். நீங்கள் அந்த எட்ஜில் வச்சு ஒரே ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ரெயிட்டாக இழுங்க. அப்போ 3 லைன்ஸ் கரெக்டாக வரும். அந்த சைஸ்க்கே வரும். ஓகேங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் கை வைங்க. அப்போ தான் அது பார்க்க இன்னுமே அழகாக வரும். இப்போ நம்ம சிங்கிள் லைன், டபுள் லைன், ட்ரிபிள் லைன் இப்போ 3 முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போல்ட் லைன் பார்க்க போகிறோம். போல்ட் லைன் எப்படி மேக் பண்ணணும்னா, இப்போ நான் 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இப்போ 2 லைனில் கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கேப் வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போ செகண்டாக போடுறோம் பார்த்தீங்களா, அந்த கேப் தான் போல்ட் லைனுக்கு வரணும். இப்போ நான் ஃபில் பண்ணுறேன். ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டு வரேன். பாருங்கள், மேலே கொஞ்சம் கேப் இருக்கும். இருக்கா? ஸோ அந்த மாதிரி வந்தால் அது தப்பு. அந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது. இப்போ நான் 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அந்த சைஸில் நீங்கள் மறுபடியும் ட்ரா பண்ணிங்க. அதில் ஒரே ஒரு, அதாவது உங்கள் மெஹந்தி கோன் இருக்கு இல்லையா, அதை ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணி அமுத்துனீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது போல்ட் லைனில் ஃபில் ஆகிடும். இப்போ நான் இந்த மாதிரி இப்போ எவ்வளோ குட்டியாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி லைன்ஸை நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு உங்களோட மெஹந்தியை ப்ரெஷர் நல்லா கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இழுத்துட்டு வந்தீங்கன்னா அது அழகாக கவர் ஆகிடும். இப்போ எப்படி வந்திருக்கு, ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும், அந்த கேப் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? செகண்டில் ஃபுல்லாக இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து நல்லா லென்த்தாக எழுதிட்டு போனீங்கன்னா அது அழகாக வந்துடும். ஒரு சில பேர் ஏன் இப்படிலாம் போடணும், நான் ஈஸியாக ஒரே ப்ரெஸ்ஸில் பண்ணிட்டு கடகடன்னு இந்த மாதிரி போடுவீங்க. ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து லைன் போடுவீங்க. அந்த மாதிரி போட்டால் ஈவனாக வராது, அன்ஈவனாக வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எவ்வளோ டார்க்காக இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு. அது மாதிரி போட்டால் தப்பு. நீங்கள் டபுள் லைன் மேக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து போடணும். இப்போ பாருங்கள், ட்ரிபிள் லைனுக்கு எவ்வளோ கேப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டபுள் லைனுக்கு எவ்வளோ கேப்ஸ் இருக்குது.
ஸோ அந்த லைன்ஸ் மேக் பண்ணால் நம்ம ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா? சிங்கிள் லைன், டபுள் லைன், ட்ரிபிள் லைன் அண்ட் போல்ட் லைன். இப்போ இது 4 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை வெர்டிக்கல் சைஸில் போட போகிறோம். ஆக்சுவலாக சிங்கிள் லைன், டபுள் லைன், ட்ரிபிள் லைன், போல்ட் லைன் எப்படின்னா இப்போ நம்ம சைடில் போட்டுக்கலாம். இப்போ நேராக போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ நேராக வந்துட்டு ஆக்சுவலாக இது ஒரே பாக்ஸில் முடிச்சுட்டேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் போடுங்க. ஓகேங்களா? சிங்கிள் லைன் ஒரு பாக்ஸ் வெர்டிக்கல் சைஸில் போடுங்க, டபுள் லைன் ஒரு பாக்ஸ் வெர்டிக்கல் சைஸில் போடுங்க. ஸோ சைடாக நீங்கள் போடுங்க. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறேன்னா இப்போ அந்த மாதிரினா ஓகே. இப்போ நான் அதில் சிங்கிள் லைன் போடுறேன் பாருங்கள். இந்த சிங்கிள் லைன் போடுறப்போ நடுவில் ஒட்டுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டி போட்டால் தப்பு. அந்த மாதிரி போடவே கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ட்ரிபிள் லைன் மேக் பண்ணுறப்பையும் பாருங்கள், ஒட்டுதா? அந்த மாதிரி ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி போட்டால் தப்பு. நீங்கள் 3 லைனும் ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. நோட்டை திருப்பிக்காதீங்க. உங்கள் கையை வேணால் நீங்கள் திருப்பி போடுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எட்ஜில் பார்த்தீங்களா கீழே நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன்ல, அந்த மாதிரி ஒட்டக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு போடணும். அதுதான் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இந்த ஒரு டிசைனை நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் போடணும். சிங்கிள் லைன் ஒரு பாக்ஸ், டபுள் லைன் ஒரு பாக்ஸ், ட்ரிபிள் லைன் ஒரு பாக்ஸ். அதை வந்துட்டு நல்லா நிறையா போடுங்க. நான் போட்ட மாதிரி 2, 3லாம் போட்டுறாதீங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதில் போட்டிருக்க ஒவ்வொரு டிசைன்ஸும் நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸில் போடுங்க. க்ராஸ்லலாம் போடுங்க. ஒவ்வொரு க்ராஸ்லேயும் நீங்கள் கோடு போட்டு பழகுங்க. நிறைய லைன்ஸ் மட்டும்தான் நமக்கு இதில் அதிகமாக தேவைப்படும். ஸோ லைன்ஸை பேசிக்காக நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் போல்ட் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ எட்ஜில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி எண்டில் முடியணும். அந்த எட்ஜ் கரெக்டாக இருக்கணும், அந்த எண்டும் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ போல்ட் லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிங்கிள் லைன், டபுள் லைன், ட்ரிபிள் லைன், போல்ட் லைன் அண்ட் வெர்டிக்கல் சைஸில் நம்ம எல்லா லைன்ஸ் பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. பிகாஸ் லைன்ஸ்லையும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது. ஏன்னா கை எடுத்து போடலாமாலாம் கேட்பீங்க. கையெல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரே லைனில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் போடணும். இப்போ அந்த வெர்டிக்கல் சைஸை நீங்கள் எல்லா சைட்லேயும் போட்டு பாருங்கள். க்ராஸில் போடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. லைன்ஸ் வந்துட்டு எல்லா சைட்லேயும் போட்டால் மட்டும்தான் கரெக்டாக வரும். ஓகே, கிளியரா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்ஸு. இப்போ டாட்ஸ் நம்ம எப்படி வைக்கிறதுனா, சில பேர் புள்ளி புள்ளியாக வைப்பீங்க. புள்ளி புள்ளியாக வச்சா அது ஒரு ஷேப் நமக்கு கொடுக்காது. ஓகேங்களா? அந்த டாட்ஸை உங்களுடைய நோட்டுக்கும், அதாவது உங்கள் நோட்டுக்கும் ஒரு மெஹந்திக்கும் நடுவில் ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. அது அழகாக ஒரு ஷேப் கொடுக்கும். நீங்கள் அடுத்தது வேறு, இப்போ பாருங்கள், ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதே ப்ரெஷரை அங்கே கொடுக்குறப்போ அதே லைன்ஸ் வரும். இப்போ ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? லென்த்தெல்லாம் வேணாம். ஒரு ப்ரெஸ் பண்ணாலே அந்த லைன் கரெக்டாக வரும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவீங்க, புள்ளி புள்ளியாக வைப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் புள்ளி புள்ளியாக வச்சா ஒரு புள்ளி கரெக்டாக வரும். அதே புள்ளி அடுத்த மாதிரி வரும் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தப்பு தப்பாக வரும். அது பார்க்கவும் அழகாக இருக்காது, அன்ஈவனாக இருக்கும். ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு புள்ளி வைங்க. நான் அகெயின் வைக்கிறேன். ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து இப்போ நம்ம அதே புள்ளி வைக்கிறோம். இப்போ பார்க்க இது கொஞ்சம் லுக்கிங்காக இருக்கா? ஸோ ஒரு ப்ரெஷர் கொடுத்தா நம்ம எப்பயுமே டாட்ஸ் மேக் பண்ணணும். நான் அகெயின் வைக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? இப்போ ஈவனாக இருக்கா? இப்போ நம்ம நார்மலாக வச்ச டாட்ஸுக்குமே நம்ம ப்ரெஷர் கொடுத்து வச்ச டாட்ஸ்க்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியுதா? ஸோ இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக டாட்ஸாக போட்டு பழகிக்கோங்க. ஓகேங்களா? நான் எது போட சொல்லணும் அதை போடுங்க. அந்த புள்ளி புள்ளி வச்சதெல்லாம் போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு டபுள் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் டபுள் லைன் ஃபார்ம் பண்ணது அதிகமாக, அதாவது ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு பெரிய டாட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டாட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். அதையே தான் இப்போ நான் 2வது கோட்லேயும் பண்ண போகிறேன். செகண்ட் லைன்லையும் அதான் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பெரிய பிக் டாட்ஸ் வைங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் டாட்ஸ் வைங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை ஒரு நோட் ஃபுல்லாக போடுங்க. நான் எது டிக் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி போடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அது மாதிரி இன்ட் போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா டாட்ஸில் வந்துட்டு பெரிய டாட்ஸ் மேக் பண்ணிட்டு கீழே குட்டி குட்டியாக ஒரு புள்ளி வச்சு ராங் போட்டிருக்கல, அதை போட்டுறாதீங்க. இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, கிளியரா? டவுட்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு டவுட்ஸ் கேளுங்க. அப்போ தான் கிளியர் ஆகும். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி இன்னொரு லைன் ஃபார்ம் பண்ணி பிக் டாட், ஸ்மால் டாட், அதாவது பெரிய புள்ளி சின்ன புள்ளியாக வச்சுட்டு வரேன். ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுங்க மெஹந்தியை வச்சு, உங்களுக்கு அழகாக வரும். பென்சில் மாதிரி பிடிங்க. பென் அண்ட் பென்சில் எப்படி பிடிப்பீங்க மெஹந்தியில், அந்த மாதிரி பிடிங்க. ஓகேங்களா? மெஹந்தி அப்படி பிடிக்கிறப்ப தான் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் எந்த லைனுக்கு இழுத்தாலும் அது அழகாக வரும். நான் அகெயின் வந்துட்டு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி பிக் டாட், ஸ்மால் டாட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டாட்ஸோட உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? பிக் டாட், ஸ்மால் டாட், பிக் டாட், ஸ்மால் டாட். கிளியர்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி அகெயின் ஒரு லைன் ஃபார்ம் பண்ண போகிறோம்.
இப்போ அந்த மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரெஷர் கொடுத்து ஒரு பெரிய டாட், அதுக்கப்புறம் பெரிய டாட்டை விட அதை விட ஒரு சின்ன டாட், அதை விட ஒரு சின்ன டாட், அதை விட ஒரு சின்ன டாட். அதாவது பெரிய புள்ளியில ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு புள்ளியா சைஸை குறைச்சிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? பிக்லேருந்து ஸ்மால். ஓகே, பிக் டு ஸ்மால். பெரிய டாட், ஒரு சின்ன டாட், ஒரு சின்ன டாட், அதை விட சின்ன டாட். இப்போ அகெயின் ஃபார்ம் பண்ணுறேன். லைன் ஃபார்ம் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து ஒரு பெரிய டாட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாட். இதை நீங்கள் லைன் ஃபார்ம் பண்ணி தான் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, லைன் ஃபார்ம் பண்ணாமலேயும் நிறைய டிசைன்ஸ்க்கு நீங்கள் வைக்கலாம். நான் லைன் ஃபார்ம் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் லைன் ஃபார்ம் பண்ணாமல் கூட கண்டிப்பாக வைக்கலாம். வச்சு அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நான் 2 லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ஒரு 2 லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு பெரிய டாட்ஸ் ஒன்று வைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே ப்ரெஷர் கொடுத்து இன்னொரு டாட்ஸ் வைக்கிறேன். அதாவது இதில் ஈவன் டாட்ஸ். ஒரே ப்ரெஷரில் எல்லா டாட்ஸும் கரெக்டாக வரணும். ஓகேங்களா? ஒரே ப்ரெஷரில் நான் எல்லா டாட்ஸும் ஒரே மாதிரி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரே மாதிரி வருதா? கொஞ்சம் அன்ஈவனாலாம் வரல பார்த்தீங்களா? ஒரே ப்ரெஷரில் ஒரே டாட்ஸை நான் கொடுத்துருக்கேன். அன்ஈவனால எந்த டாட்ஸும் வரல. இப்போது அதே மாதிரி டாட்ஸ் கொடுத்துருக்கீங்களா? ரெண்டு புள்ளிக்கும் நடுவில் சென்டரில் ஒரு கேப் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு புள்ளி வைக்கிற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நான் அகைன் சொல்கிறேன். இப்போ நான் ப்ரெஷர் கொடுத்து நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு புள்ளி வைங்க. ஓகேங்களா? இப்போ நான் 4 டாட்ஸ் வச்சுருக்கேன். நடுவில் கேப் விட்டு அந்த 2 புள்ளிக்கு சென்டரில் கீழே இருக்க கோடில் ஒரு புள்ளி வைக்கணும். ஓகேவா? இப்போ நான் 2 புள்ளிக்கு சென்டரில் கீழே இருக்க கோடில் ஒரு புள்ளி வச்சுருக்கேன். பாருங்கள். ஓகே, கிளியரா? 2 புள்ளிக்கு கீழே இருக்க கோட்டில் ஒரு கோடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அகைன் நான் லைன் ஃபார்ம் பண்ணுறேன். லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஈவனான ஒரு டாட் வைக்க போகிறோம். அதாவது ஒரே ப்ரெஷரில் ஈவனான டாட்ஸ் வருதான்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக ஒன்று நம்ம பிக் சைஸ் ஸ்மால் சைஸ் பார்த்துட்டு அது ஒரு வெரைட்டியாக நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு டிசைன் வெரைட்டியாக பார்த்தோம். இப்போ ஈவனாக ஒரே ப்ரெஷர் கொடுத்து ஒரே டாட் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் ஒரே ப்ரெஷரில் ஈவனான டாட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஒரு டாட்ஸ் சின்னதாக, ஒரு டாட்ஸ் பெருசாக இல்லை. அப்போ ப்ரெஷர் வந்துட்டு ஒரே ஒரு அழுத்தம் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒரே ஒரு அழுத்தம் கொடுத்து அதை மேக் பண்ணுங்க. இப்போ நான் எல்லா புள்ளியிலையும் அதை மாதிரி தான் வச்சுட்டு வரேன் பாருங்க. ஸோ நம்ம டாட் வந்துட்டு ஈவனாக இருக்குது பாருங்கள். ஒரே ப்ரெஷரில் ஒரே சைஸில் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைஸில் வந்து ஒரு 4-5 தடவை போட்டு அமுத்துனீங்கன்னா அது ஒரு டிசைனாகவும் இருக்காது, ஒரு ஈவனாகவும் இருக்காது. ஒரு மாதிரி வழிஞ்சி கீழே லீக் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈவனாக வைங்க. இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா சிங்கிளாக ஒரு டாட் வச்சுருக்கேன். அப்புறம் லைன் ஃபார்ம் பண்ணி பிக் டாட் அண்ட் ஸ்மால் டாட் வச்சுருக்கேன். அண்ட் அடுத்தது ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி பிக் அண்ட் ஸ்மால் வச்சுருக்கேன். அதாவது பிக் ஸ்மால் அப்படி வச்சுருக்கேன். புரியுதுங்களா? அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு டாட்ஸ் வச்சுருக்கேன். அதுவும் ஈவனாக அழகாக இருக்குது. அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஒரே லைனில் எல்லா ப்ரெஷரும் கொடுத்து ஒரு ஈவன் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ டாட்ஸ் இதோட ஓவர். நீங்கள் பார்த்தீங்கனாலே இப்போ தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஒவ்வொரு டாட்ஸுக்கான அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் கையில் போட்டிங்கன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா இது யூனிக்கான டிசைன்ஸ். இதெல்லாம் பார்க்க சின்னதாக இருந்தாலும் இந்த ஒரு சின்ன டிசைன்ஸ் தான் நம்ம மெஹந்தியில் கையில் போடுறப்போ அது நமக்கு இன்னும் அழகாக எடுத்துக்காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டியர் ட்ராப்ஸ் பார்க்க போகிறோம். டியர் ட்ராப்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னா ஒரே ஒரு ப்ரெஷர் மட்டும் கொடுத்து, அதாவது ஒரே ஒரு டாட்ஸ் ப்ரெஷர் கொடுத்து அந்த டாட்ஸ் ப்ரெஷர்லேருந்து கீழே ஒரு வளைவாக ஒரு கர்வ் மாதிரி இழுத்து விடணும். ஓகேவா? ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதுலேருந்து, அதாவது கையை எடுக்காமல் அதுலேருந்து நீங்கள் கீழே இழுத்து விட்டிங்கன்னா இது அழகாக வரும். ஆக்சுவலாக இல்லை எனக்கு இது வரமாட்டுது, நான் பிக்னராக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு டாட் வைக்கணும். ஓகேங்களா? அதாவது இப்போ நான் வச்சு காட்டுறேன். ஒரே ஒரு டாட் வச்சுட்டு அந்த டாட்லேருந்து நீங்கள் கையை எடுத்துகிட்டு ஒரு கோடு மாதிரி கிழிச்சிங்கன்னா அது இன்னும் இவனும் வரும். இப்போ ஒரு டாட் வச்சுட்டேன், கையை எடுத்துகிட்டு தான் இப்படி போட்டிருக்கேன். ஒரு கோடு மாதிரி கர்வ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் இப்படியே போடணும்னு இல்லை, பிக்னராக இருக்கப்போ இது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்து அப்புறம் கீழேருந்து எடுத்திங்கன்னா தான் அது கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ நான் அகெயின் போடுறேன். ஒரு ப்ரெஷர் கொடுத்து கீழே அப்படியே எடுத்து விடுறேன். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதில் மெயினாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் மட்டும் தான் தேவை. ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியர் ட்ராப்ஸ் நம்ம ஒரு 3 மாதிரி வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ சைடில் 2 சைடில் ஒரு டியர் ட்ராப்ஸ் வச்சுட்டு மேலேருந்து கீழே
ஒரு டாட் இழுக்கிறோம். இப்போ இது பார்க்குறப்போ ஒரு டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம அகைன் ஒரு டாட் வச்சு கீழே இருக்கிறேன். நீ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக எடுக்கலாம். பட் நான் பேப்பர் சின்னதாக இருக்கனால நான் கொஞ்சம் சின்னதாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி போட்டால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒட்டி வந்துட்டு போடுவீங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். ஆக்சுவலாக ஒட்டி போடுவீங்க இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி. அந்த மாதிரி போட்டால் தப்பு. கொஞ்சம் அந்த ஷேப் தெரியணும், கேப் தெரியணும். ஓகேங்களா? வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட சொல்லலைன்னா அப்புறம் உங்களுக்கு புரியாது இல்லையா? அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அகைன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் தெரியுதா கடைசியாக போட்டதில் 2 சைடு எவ்வளோ கேப் இருக்குது, மேலே எவ்வளோ கேப் இருக்குது, லென்த் இருக்குது. மேலே கொஞ்சம் ஹைட்டாக போடுங்க, 2 சைடில் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஆனால் அந்த ஷேப் தெரியணும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஓகேவா? அண்ட் இது நம்ம ஒரு லீஃப் மாதிரி போடலாம். 2 லைன் ஃபார்ம் பண்ணுங்கள். அதாவது சைடில் 2 லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதில் நம்ம டியர் ட்ராப்ஸ் போட போகிறோம். அது எப்படி இருக்குன்னா, அந்த நடுக்கோடு இருக்கு இல்லையா, அந்த லைனை அது டச் பண்ணும். ஒரு ப்ரெஷர் கொடுத்து அது கீழே வாட்டமாக இழுக்கிறோம்ல, அதே மாதிரி இப்போ போட்டுட்டு வாங்க. இதே மாதிரி தான் அடுத்த லைனில் இருக்கணும். அதாவது அதுக்கு ஆப்போசிட்டில் அதே மாதிரி போடுறப்போ அந்த கோட்டை ஒட்டி இருக்கணும். கோடை ஒட்டாமல் இருக்கக்கூடாது. 2 பக்கமும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும். உங்களுக்கு தெரியுதா? 2 பக்கமும் ஒரே மாதிரி ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரே மாதிரி ஜாயிண்ட் ஆகணும். ஒரு கோடு வந்துட்டு கீழே இருக்க கோடோட ஜாயிண்ட் ஆகக்கூடாது. அது பார்க்க நல்லா இருக்காது. இது வந்து ஒரே மாதிரி ஜாயிண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2, 3 அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு 2, 3 போட்டு ட்ரா பண்ணுங்கள். இது ஒன்றோட நிறுத்திக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அடுத்தது நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து எடுத்தீங்கன்னா மட்டும் வரும். நீங்கள் சும்மா ஒரு புள்ளி வச்சுட்டு எடுத்தீங்கன்னா வராது. அந்த இடத்துல மெஹந்தியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்துக்கோங்க. அது அப்போ தான் கரெக்டாக வரும். அடுத்து நம்ம விங்ஸ் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணணும்னா, ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, ஒரு குட்டி கோடு போட்டு நல்லா ஒரு டாட்ஸ் ப்ரெஷர் கொடுத்து அது மேலே ஒரு கோடு இழுக்கணும். ஓகேங்களா? குட்டியாக ஒரு கோடு போட்டு ஒரு புள்ளி அழுத்தமாக வச்சு மேலே இழுத்து விடணும். அது கையெடுக்காமல் பண்ணுங்கள். அது அப்போ தான் அழகாக வரும். ஓகேங்களா? இல்லை நான் வந்து எனக்கு பண்ண வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு குட்டியாக ஒரு கோடு மட்டும் கிழிங்க. அதுக்கப்புறம் ஒரு புள்ளி வச்சு அதை வந்துட்டு மேலே அப்படி இழுத்து விடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ண வரும். ஆனால் இதையே பண்ணிட்டு இருக்க வேணாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அப்படி பண்ணியும் வரல, ஓகே நீங்கள் இதே கூட போடலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுமாரி போடுங்க. பட் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். இப்போ அகைன் அதுமாரி போட்டு காட்டுறேன். நேராக ஒரு கோடு போட்டு ஒரு குட்டி கோடு போட்டு புள்ளி அழுத்தம் கொடுத்து மேலே இழுத்து விடுறேன். ஓகே, கிளியராக இப்போ உங்களுக்கு. அண்ட் நம்ம இதே வந்துட்டு இன்னொரு வெரைட்டியில் போடணும். லீஃப் மாதிரி தான் போட போகிறோம். ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம க்ராஸாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி ஒரே ஒரு கோடு போட்டு புள்ளி வச்சு மேலே இழுத்து விட்டிங்கன்னா பாருங்க. இப்போ ஒரு சைடு நீங்கள் இந்த மாதிரி ஈவனாக அழகாக போட்டுட்டு இன்னொரு சைடு நீங்கள் போடுறப்போ அதே மாதிரி வரணும். ஆனால் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் மாற்றி போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு கோடு போட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்து இழுக்கிறீங்களா, இப்போ அது அதே புள்ளியோடு இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் சென்டர்லேருந்து போடுறேன் தெரியுதா? இது மாதிரி போட்டால் தப்பு. ஏன்னா 2 கோடு ஒன்றா எட்ஜில் ஒட்டணும். அப்போ தான் அது பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டால் தப்பு. நான் இப்போ அகைன் நான் உங்களுக்கு இன்னொரு டிசைனில் அதை போட்டு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நடுவில் எவ்வளோ கேப்ஸ் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி அன்ஈவனாக போடக்கூடாது. அதுமாரி போட்டால் தப்பு. இப்போ நீட்டாக நான் ஒரு கோடு ஃபார்ம் பண்ணுறேன்னா, இப்போ அதில் அதேமாதிரி கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சு ப்ரெஷர் வச்சு மேலே இழுத்து விடுறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஈவனாக இருக்கணும். ஓகே, ஈவனாக டாட் மேக் பண்ணி போடணும். ப்ரெஷர் கொடுத்து ஈவனாக 2 சைட்லேயும் அந்த கோடில் ஒட்டணும். 2 சைடு ஈவனாக கோடில் ஒட்டணும். அந்த மாதிரி மேக் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி முடிச்சுட்டேன். ஸோ விங்ஸ் இப்படி தான் போடணும். ஸோ விங்ஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைரல் பார்க்க போகிறோம். ஸ்பைரல் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெளியிலிருந்து உள்ள, இல்லை உள்ளிருந்து வெளியில். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்பைரல் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் உள்ளேருந்து வெளியே போடுறேன். ஒரு லைன் ஒரு வட்டம் மாதிரி போடுங்க. ஒரு கர்வ் மாதிரி ஒரு வட்டம் வரையணும். ஒரு 4-5 லேயர் கொஞ்சம் பெருசாக போடுங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் அந்த பேப்பருக்காக இவ்வளோ லேயர் போட்டிருக்கேன். நீங்கள் இதை விட பெரிய லேயர் கூட ட்ரை பண்ணலாம். 4-5 லேயர் போடுங்க. இப்போ நான் அதே மாதிரி இன்னொரு ஸ்பைரல் ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ பொறுமையாக போடுறேன். நீங்களும் பொறுமையாக போடுங்க அதேமாதிரி. அப்போ தான் லைன் ஒட்டாமல் வரணும். ஓகேங்களா?
கொஞ்சம் எட்ஜில் ஓட்டினாலும் ஓகே, நோ இஷ்யூஸ். பர்ஃபெக்டாக போடலனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து உள்ளே இருந்து வெளியே போட்டிருக்கேன் ஸ்பைரல். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன பண்ணுறேன், வெளியே இருந்து உள்ளே. ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்பைரல் போட போகிறேன். ஆக்சுவலாக நான் 2 போட்டிருக்கனால 2ஓட நிறுத்தாதீங்க. நீங்கள் நிறையா உள்ளே போட்டு ரெக்கார்டில் சப்மிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வெளியில இருந்து ஒரு ரவுண்ட் ஃபார்ம் பண்ணுறேன். தெரியுதா? அதில் அப்படியே ஒரு டாட் வைங்க. ஆக்சுவலாக ஒரு 4-5 சுற்று நல்ல லேயராக போட்டிங்கன்னா அதாவது நல்லாயிருக்கும். ஒரு 4-5 லேயர் போடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு 2 லேயர் ஃபார்ம் பண்ணி நடுவில் டாட் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் லேயர் போடுறேன். இப்போ பாருங்கள், அந்த சுற்றி வருதா? ஓகே, அது வந்துட்டு கீழே கொஞ்சம் ஸ்மெட்ஜ் ஆச்சுன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்மெட்ஜ் ஆகாமல் அது ரவுண்ட் ஷேப்க்கு வந்தால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? வெளியிலேருந்து உள்ளேருந்து வெளியே 2 பாக்ஸில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது அதே மாதிரி ஒரு ஸ்பைரல் நம்ம மேக் பண்ண போகிறோம். பட் அந்த ஸ்பைரல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் பெரிய ஸ்பைரலாக மேக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பெரிய ஸ்பைரல் போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு ஸ்பைரல் போடணும். பட் அதே மாதிரின்றது அதை விட ஒரு சின்ன ஸ்பைரல் நம்ம போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பைரல் போட்டோம். இப்போ அதை விட ஒரு சின்ன ஸ்பைரல் போட்டோம். இப்போ இந்த செகண்டை விட அதை விட ஒரு சின்ன ஸ்பைரல் நம்ம போடணும். ஓகேங்களா? அதாவது பெருசில் ஸ்டார்ட் பண்ணி சின்னதில் முடியணும். பெரிய ஸ்பைரல், அதை விட ஒரு சின்ன ஸ்பைரல், அதை விட ஒரு சின்ன ஸ்பைரல் மேக் பண்ணணும். கிளியராக? இப்போ அகெயின் போடுறேன். பெரிய ஸ்பைரல் ஒன்று நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது அதை விட ஒரு சின்ன ஸ்பைரல் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த கோன் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக பிடிக்கிறேன்னு நினைக்கிறேன். தான் டார்க்காக வருது, இல்லை மெலிசாக தான் வரும். உங்களுக்கு டார்க் வேணுமா, இல்லை மெலிசு வேணுமா, இல்லை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, நான் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறேன். இப்போ ஒன்று பெருசு ஒன்று, சின்னது ஒன்று, அதை விட சின்னது ஒன்று மேக் பண்ணியிருக்கோம். 2 நம்ம லீவ்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கர்வ் வளைஞ்சி வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கர்வ் வளைஞ்சி வரும். நடுவில் ஒரு கோடு. ஆக்சுவலாக நீங்கள் நடுவில் கோட் போடலாம், ஷேடிங் கொடுக்கலாம். பட் ஷேடிங் வந்துட்டு நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஷேட் எப்படி பண்ணணும்னு கேட்பீங்க சில பேருக்கு. நான் ஷேடிங் கீழே கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன். இப்போ லீவ்ஸ் பாருங்கள், மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, ஒரு கர்வ் மாதிரி வளைஞ்சி வருதா? தெரியுதா? அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அது கொஞ்சம் கூஸாக வரணும். ஓகே, மொட்டையாக விடாமல் கொஞ்சம் கூஸாக வரணும். இப்போ அந்த எட்ல போய் முடியுது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இழுத்து விடுங்க, கொஞ்சம் கூஸாக வரணும். இப்போ அதே மாதிரி நான் அகைன் போடுறேன் பாருங்க, நான் எந்த மாதிரி போட்டு நான் எப்படி ஷேப் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த லீஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு லீஃப் நம்ம மேக் பண்ண போகிறோம். அந்த லீஃப் எப்படின்னா ஜிக்ஸாக்காக போடணும். ஓகேங்களா? கொஞ்சம் வளைஞ்சு போடணும் அந்த லீஃபை. இது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாருங்க, இப்போ நான் ஜிக்ஸாக்காக கொஞ்சம் வளைஞ்சு போடுறேன்னா, ஸோ அது ஒரு ஷேப்காக எடுத்து அதையும் கொஞ்சம் கூஸாக ஆக்கணும். ஓகேங்களா? அது அப்படியே விட்டிங்கன்னா, ஃப்ளாட்டாக விட்டிங்கன்னா அது ஒரு ஃபினிஷிங் கொடுக்காது, ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுக்காது. ஒரு விதம் மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு எதுவுமே ஒரு மாதிரி ஃபீலே இருக்காது, ஒரு பார்க்க லீஃப் மாதிரியே இருக்காது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நான் ஜிக்ஸாக் பண்ணி ஒரு ஷேட் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் இந்த லீஃப் போட்டு நடுவில் ஷேடும் கொடுக்கலாம், இல்லை இது மாதிரி ஒரு லைனும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம லீஃபில் நிறையா டைப் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம லைன்ஸ் மேக் பண்ணலாம், டபுள் லைன் மேக் பண்ணலாம், ட்ரிபிள் லைன் மேக் பண்ணலாம், போர்ட் லைன் கூட மேக் பண்ணலாம். அது நான் போக போக சொல்லித்தரேன். இப்போ பேசிக்காக இந்த லைன் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஷேடிங் அந்த லைன் வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபினிஷிங் லுக் கொடுக்கணும், அவ்வளோதான். அடுத்த லீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு, நீட்டாக ஒரு கோடு, சைடில் 2 கோடு சின்னதாக போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் கோடு வந்து கொஞ்சம் நீட்டாகவும், சைடில் 2 கோடு சின்னதாகவும் போடுங்க. அதில் ஒரு கர்வ் மாதிரி வளைஞ்சி லைன் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுங்க. இது மாதிரி தான் போடணும். ஓகேவா? இப்போ நான் அகைன் போட்டு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நடுவில் வந்துட்டு ஒரு கோடு, அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும். சைடில் 2 கோடுமே சின்னதாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் சைடில் 2 கோடு சின்னதாக போடுறேன்னா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்க கோடு மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக போடுறேன். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க கோடுக்கு மேலே நான் பெரிய ஒரு லீஃப் வரைகிறேன். ஓகேங்களா? சைடில் 2 லீஃப்மே சின்னதாக இருக்கணும், ஆனால் கொஞ்சம் விரிஞ்சு அகலமாக இருக்கும். அது ஒரு பூ மாதிரி உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக இருக்க லீஃப் மட்டும் கொஞ்சம் கூஸாக ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக வைங்க. சைடில் 2 லீஃபும் சின்னதாக சைடாக கொஞ்சம் ஷேப் வர மாதிரி போடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்க லைன்ஸ் பார்க்க போகிறோம்.
அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ரவுண்டில் ஒரு சின்ன ரவுண்ட், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ரவுண்ட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி போடணும். ஒரு பெரிய வட்டம் போடுங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன வட்டம் போடுங்க, சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க, ஓகேங்களா? சர்க்கிள் லைன்ஸாக போடணும். ஃபஸ்ட்டு சின்னது, அப்புறம் பெருசு, ஒரு சின்னது, ஒரு பெருசுன்னு ஒரு செயின் மாதிரி நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா? இந்த செயின் டிசைன் வந்து நம்ம கையில் வந்துட்டு வளையல் போடுற இடம்லாம் இருக்குல்ல, அந்த முட்டி சைட்லாம், ஸோ அங்கெல்லாம் போடுறப்போ அது இன்னுமே அழகாக இருக்கும். பாருங்கள், அகைன் போடுறேன். பெருசாக ஒன்று, அப்புறம் அதை விட சின்னது, ஒரு பெருசு, அது மாதிரி சின்னதுன்ட்டு மேக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். ஆக்சுவலாக நான் பேப்பர் இருக்கிறதுனால அதுக்குள்ளே என்னால் இவ்வளோ தான் அடக்கி போட முடியுது. நீங்கள் இந்த மாதிரி சைஸில் போடாமல் கொஞ்சம் பெரிய சைஸில் டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. அதில் ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப் பண்ணுங்கள். அடுத்தது அதை விட சின்னது, அது பெருசு, சின்னது, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா ரவுண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு ஈவனாக போட்டுறாதீங்க. பெருசு சின்னது, பெருசு சின்னதுன்னு போடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்க்க இவ்வளோ செயின் மாதிரி இருக்கா? இப்போ அதே டிசைனை நம்ம இன்னொரு பக்கம் காப்பி பண்ண போகிறோம். பெருசு ஒன்று, சின்னது ஒன்று, அதே செயின் டிசைன் நம்ம போட போகிறோம். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த ரவுண்டை போடுங்க. பென்சில் மாதிரி பிடிச்சி போடுங்க, ஓகேங்களா? ஏன்னா சில பேர் கோன் வந்து சில டிஃப்ரென்ஸாக பிடிப்பீங்கள்ல, பென்சில் மாதிரி பிடிச்சி போடுங்க. நீங்கள் அந்த ப்ரெஷர் அந்த இடத்துல கொடுக்க தான் மெஹந்தி வெளியில் வரும். அப்போ தான் உங்களுக்கு லைன் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போது அந்த கேப் இருக்க இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணி டாட் வைக்கிறோம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் செயின் மாதிரி போட்டிருக்கீங்களே, அந்த செயினில் நடு சென்டர் பாயிண்ட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணி டாட் போட போகிறோம். இப்போ நான் அகைன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதே மாதிரி செயின் நான் ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ அந்த செயின் நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு, இப்போ நடுவில் வந்து குட்டி இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக நீங்கள் பெருசாக போகிற சர்க்கிளில், குட்டியாக இருக்க சர்க்கிளில் ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம டாட்ஸ் வைக்கிறோம். ஸோ இப்படி பார்க்குறப்போ இது இன்னுமே ஒரு யூனிக்காக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கோனை அந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணுங்கள். நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். உங்களுக்கு தெரியுதா இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு? ஸோ ஒரு டிசைன் வந்து இப்படி இருந்தால் நம்ம மறுபடியும் மாற்றி அமைச்சிருக்கோம், அவ்வளோதான். அடுத்து நம்ம ஷேடிங் பார்க்க போகிறோம். ஷேடிங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் நான் பேசிக்கான ஒரு ஷேடிங் மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ இது மாதிரி ஒரு அரபிக் டிசைனில் ஒரு ஃப்ளார் மாதிரி வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வளைவு, ஒரு நேராக ஒரு கோடு போட்டு வளைஞ்சு கர்வ் மாதிரி எடுக்கணும், ஓகே? தெரியுதா நான் எப்படி போகிறேன்னு? அதில் வந்துட்டு டார்க் ஷேட் பண்ணுங்கள். ஒரு கோடு மாதிரி வேகமாக கிழிங்க. டார்க்காக அந்த ஷேட் கொடுக்கணும், ஓகேங்களா? டார்க் ஷேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே அரபிக் டிசைனோட லீஃப் மாதிரி இருக்குல்ல, அதை வரைஞ்சி லைட் ஷேட் கொடுக்கணும். இப்போ அதே நீங்கள் டார்க் ஷேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, மெஹந்தியை வச்சு அதை எடுத்துருங்க, ஓகேங்களா? அதே மெஹந்தி வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது க்ளீன் ஆகிடும். ஸோ லைட் ஷேட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டார்க் ஷேட், லைட் ஷேடிங் நம்ம வந்து எல்லா டிசைன்ஸ்லேயும் கொடுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் ஷேடிங்ஸ் கொடுக்கலாம். பட் நான் பேசிக்காக இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி அரபிக் டிசைன் போட்டு உள்ள ஹம்ஸ் மேக் பண்ணுங்க, ஓகேங்களா? குட்டி குட்டி ஹம்ஸ்னா என்னன்னா, இப்போ கீழே இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்தில் இந்த கிளாஸ் நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே ஹம்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். ஹம்ஸ் எப்படி மேக் பண்ணால் யூ ஷேப்பில், அதாவது அந்த ஃப்ளாரை ஒட்டி கீழேருந்து யூ ஷேப்பில் நீங்கள் போட்டுட்டு வரணும், ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து ஒரு குட்டியான சைஸில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் விங்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு மெலிசான ஒரு கோடு ரெண்டு பக்கம் போட்டு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது அந்த மாதிரி கேப் விட்டுட்டு சைடில் ரெண்டு பக்கம் ஒரு கர்வ் மாதிரி வளைச்சி விடுங்க. ஆக்சுவலாக மேலே ஒரு கோடு, கீழே ஒரு லைன், ஓகே? ரெண்டு லைன் ஃபார்ம் பண்ணிங்க. அது நடுவில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கேப் விடுங்க. சைடில் ரெண்டு சைடும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி போடுங்க. இப்போ அதை நம்ம போல்ட் பண்ணி காட்டணும். ஸோ போல்ட் பண்ணுறதுக்காக ஒரே ப்ரெஷர் கொடுத்து அதே லைனில் டார்க்காக கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஹைலைட் பண்ணி போடுங்க. மேலே போட்ட மாதிரி இப்போ நான் கீழே ஹைலைட் பண்ணி போடுறேன், பாருங்கள். ஸோ கீழே இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் யூனிக்காக அழகாக இருக்கும், ஓகே? இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியுதா? நெக்ஸ்ட் நம்ம அரபிக் ஃப்ளார் பார்க்க போகிறோம். அரபிக் ஃப்ளார் ஆக்சுவலாக இது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் இது நம்ம கொஞ்சம் யூனிக்காக அழகாக போடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பைரல் வரைஞ்சிக்கோங்க, ஓகேங்களா? ஸ்பைரல் போட்டுட்டு ஸ்பைரலை சுற்றி நம்ம இப்போ அந்த அரபிக் டிசைன் வரைய போகிறோம், ஓகேங்களா? இப்போ அரபிக் ஃப்ளார் எப்படி போகணும்னா அதே மாதிரி கர்வாக வளைஞ்சி கொஞ்சம் வளைவாக வளைஞ்சி போடுங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கொஞ்சம் மெலிசாவே போடுங்க. ஃபர்ஸ்ட் மெலிசா இந்த மாதிரி கர்வ் பண்ணிவிட்டு
அந்த டிசைன்ஸ்க்குள்ள, அதாவது அந்த ஃப்ளாரோட இதுக்குள்ள ஷேட் கொடுங்க. டார்க் ஷேட் கொடுக்கலாம், லைட் ஷேட் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு லைட் அண்ட் டார்க் ஷேட்ல ஒரு மீடியம் ஷேட் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ ஃபர்ஸ்ட் இருந்துக்கு இப்போ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துட்டு இப்போ அந்த அரபிக் டிசைன் ஃப்ளார்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து போல்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் தின்னா போல்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டுறப்போ அது இன்னும் அழகா இருக்கும். நீங்க உள்ள கொஞ்சம் லைட் ஷேட் அடிச்சீங்கன்னா, நீ வெளியில நீங்க போல்ட் பண்ணி காட்டுறப்போ இன்னும் அது அழகா தெரியும். ஃபினிஷிங் நல்லா தெரியுதா பாருங்க. ஸோ அரபிக் டிசைன் இதோட கம்ப்ளீட் தான். ஆக்சுவலாக இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களோட ஹேண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது 1, 2, 3 இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கை இன்னும் அழகாக தெரியும். அடுத்து நம்ம ஹம்ஸ் பார்க்க போகிறோம். ஹம்ஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும்னு சொல்லலை. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டுட்டு அதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு என் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ என் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டா அகலம் கம்மியா கொஞ்சம் கூஸா போட போறோம். ஓகேங்களா? கொஞ்சம் ஹைட்டா கொஞ்சம் அகலம் கம்மியா நான் போட்டுக்க பாருங்க. மேலே எவ்வளோ ஹைட் போகுது, ஆனா அகலம் பாருங்க கம்மியா இருக்கு. இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு எண் போட போறோம். அந்த கோட்டை ஒட்டி மேலே கொஞ்சம் ஹைட்டா அகலம் கம்மியா நான் எண் ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். தெரியுதுங்களா? அதோட அகலம் பாருங்க எவ்வளவு கம்மியா இருக்கு, ஆனா ஹைட் கொஞ்சம் நல்ல லென்த்தா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எண் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இதே ஹம்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு இப்போ நான் மேலே போட்டிருக்கல, நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு கீழே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி கீழே போடுங்க. கீழே வாட்டமாக யூ மாதிரி போடுவீங்களா, அந்த மாதிரி போடுங்க. இப்போ நான் மேலே போட்டிருக்கேன், அதையே நீங்கள் கீழே போடுங்க நெக்ஸ்ட் பாக்ஸில். ஓகேவா? கிளியரா? அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அது மாதிரி நான் இன்னொரு லைன் ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ அதே ஹம்ஸை நான் எப்படி போட போகிறேன்னா, அகலம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவும் ஹைட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவும் போட போகிறேன். ஓகேங்களா? ஹைட் கம்மியாகிட்டு இப்போ அகலம் எப்படி போடுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி என் ஷேப்பில் போடுறேன்னா, இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு பாக்ஸில் போடுறப்போ இதே மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி அதை கீழ்வாட்டமாக, அதாவது கோட்டினோட கீழ்வாட்டமாக, லைனோட கீழ்வாட்டமாக நீங்கள் அகலம் கம்மியாகவும் அகலம் அதிகமாகவும் ஹைட்டு கம்மியாகவும் அந்த எண்ணை ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் போடுற டிசைன்ஸ் எல்லாமே மேலே போடுறீங்களா, அதே டிசைன்ஸை கீழ்வாட்டமாக போடுங்க. ஓகேங்களா? கீழே எண்ணெய் வர மாதிரி போடுங்க இன்னொரு பாக்ஸில். இது ஒரு 4-5 போடணும் ஒரே பாக்ஸில். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டிசைன்லேயே விட்டுறாதீங்க. 4-5 டிசைன்ஸ் போடுங்க ஒரு பாக்ஸில். இப்போ பாருங்க, அடுத்தது அகலமும் ஹைட்டும் சேம் சைஸ்ல ஒரு மீடியமான சைஸ்ல போடணும். ஓகேவா? அகலமும் சரியா இருக்கணும், அதே மாதிரி ஹைட்டும் சரியா இருக்கணும். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ்ல நீங்க ஹம்ஸ் போடணும். ஸோ இந்த ஹம்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒவ்வொரு டைப்ஸ்க்கும் ஒவ்வொரு இடத்துல நம்ம பண்ணுவோம். இப்போ ஷேடிங் கொடுக்குறப்போ ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டிங்கன்னா அது இன்னும் அழகா தெரியும். ஓகேங்களா? யூனிக்கா குட்டியா அழகா தெரியும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்பைரல் பிளஸ் ஹம்ஸ் பிளஸ் டாட்ஸ். இது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைரல் போடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்பைரல் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்ல போடுறோம். நீங்க ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு 4 ஆர் 3 ரவுண்ட்ஸ் போடலாம். ஓகேங்களா? போட்டுட்டு ஹம்ஸ் வந்துட்டு எனக்கு ஷேப்பா வராது, நான் கோணெல்லாம் போகும்னு நினைக்கிறவங்க மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி, இப்போ நான் வச்சு காட்டுற பாருங்க, ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி ஹம்ஸ் போட போறோம் இல்லையா, ஸோ அதுக்காக மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி சைடில் 2 பக்கமும் பாருங்க ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கு நடுவில் ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பாயிண்ட் மாதிரி. ஸோ இதில் ஹம்ஸ் போடுங்க. இப்போ எப்படி வருது, அந்த ஜாயின்ல ஒட்டி ஒட்டி வரும்போது இதுக்குள்ளே ஃபில் பண்ணணும் ஹம்ஸ் அப்படின்னு தோணுதுல, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து நீங்கள் ஹம்ஸை போட்டிங்கன்னா அது கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அதுக்குள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கா. இப்போ நம்ம போட்ட ஹம்ஸ்க்கு மேலே நம்ம ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து, அதாவது கோன் அந்த இடத்துல வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம டாட்ஸ் வைக்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த டிசைன் நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி பார்க்குறப்போ அழகா இருக்கும். ஒரே ஒரு டாட் கொடுத்து ஒரு ப்ரெஷர்ல வைக்கிறேன். இப்போ இது எப்படி இருக்கு? ஓகேங்களா? சரி, இல்லை நான் வந்துட்டு ஹம்ஸ் வந்துட்டு நான் புள்ளிலாம் வைக்காம போடுவேன்னா, இப்போ அகைன் நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ஸ்பைரல் அதே மாதிரி மேக் பண்றோம். ஸோ நல்லா ஒரு 4-5 லைன் நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. உங்களுக்கு பாக்ஸ் எப்படி பெருசாக இருக்கும்ல, நான் ஒரே பேஜில் முடிக்கணுன்றதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாட்ஸ் வச்சு மேக் பண்ண, அதாவது மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா அளவுக்கு, அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வருன்றவங்க நீங்கள் புள்ளி வச்சு போட வேண்டாம், வராதுன்றவங்க புள்ளி வச்சு போடுங்க. அண்ட் நான் ஒரே பேஜில் முடிச்சுட்டேன், ஆனால் நீங்கள் அது மாதிரி ஒரே பேஜில் முடிக்காமல் பெரிய நோட்டு தான் நான் கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பாக்ஸ் போட்டு நான் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு டிசைன்ஸும் நீங்கள் அதில் நிறைய போட்டு சப்மிட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஃபோட்டோ எடுத்து, அப்போ தான் என்னால் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம யாஸ் தமிழ் வீடியோ டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.